மூன்றாவது வசனம். Genesis chapter 12 verse 3 is the promise of this month. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் சொல்லலாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். The people those who are blessing you I will bless them. யாரெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். The people those who are cursing you I will curse them. யார் உங்களை சபிக்கிறார்களோ அவர்களை நான் சபிப்பேன். Through you only the nations will be blessed. உன்னால் தான் பூமியில் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். We came out of corona. கொரோனாவிலிருந்து நாம் வெளிவந்திருக்கிறோம். This is the first service. இதுதான் முதல் ஆராதனை. In this service, in this month, God is telling to us, இந்த மாதத்தில் இந்த ஆராதனை தேவன் சொல்கிறார், I am going to bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. Hallelujah. தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளையே. You may say, Lord, I lost everything. எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன். Lord, I don't have anything. ஒன்றுமல்ல. லதா, God is going to bless you. லதா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். You may say, I lost. My God thanks to you. My God is going to bless you. My God is going to bless you. Hallelujah. என் தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். என் தேவனை கனப்படுத்த போகிறார். என் தேவனை வாழாக்காமல் தலையாக்க போகிறார். என் தேவனை கீழாக்காமல் மேலாக்க போகிறார். கர்த்தர் ஆண்டவரே உம்மை ஆசீர்வதிப்பதாக. தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், தேவன் மகத்துவமானவர், தேவன் மாறாதவர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். The people those who are blessing you I will bless them. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். Okay. To get God's blessing what we have to do? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? Bible says righteous will be blessed. வேதம் சொல்கிறது நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான். If you want to have God's blessing, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னால் we have to be a people of righteous. நீதிமான்களாக காணப்பட வேண்டும். How we can get righteous? நாம் விடுதலாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். We have to confess our sins and accept Lord, and we have to recommit our life totally to God. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாது அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் தன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். If you are righteous, நீதிமானாக இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். My Bible says, holy people will be blessed. பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையே, when we become holy, our holy should be like Lord Jesus Christ as he is holy. இயேசுவை போல நம்முடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, meek people will be blessed. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் கருணை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நாங்கள் கருணை உள்ளவர்கள், எச்சை கையிலும் காக்காய் ஓட்டாதவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, we can say we are the people. If we grow sins also, bad sins also, while we are eating, we will not hang our hands because the rice will fall down. That will eat us. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறோமா? தேவனுடைய பிள்ளையை கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். Faithful man will be blessed. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். Are you faithful? நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? We have to have faithfulness in our life. உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்மை பார்த்து உலகம் சொல்லுமா இவர்கள் உண்மையுள்ளவர்கள் சொல்லி. If our conscience says you are faithful, you will have blessing. உன் மனசாட்சி சொல்லும்படி சொன்னால் உண்மையுள்ளவர்கள் சொல்லி கர்த்தர் விடுத்தது ஆசீர்வாதங்களை பெறுவோம். Bible says the faithful man will get fullness of blessing. முழுமையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? வேதம் சொல்கிறது விக்கிரனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் பெறுகிறோம். We should not keep everything in us. We have to give to others. We have to tell the gospel. When we tell the gospel, we will be blessed. நற்காரியங்கள் சொல்லும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, என் பைபிள் மோசேவுக்கு விரோதமாக ஜனங்கள்
ஜனங்கள் எழுப்பினார்கள். தன்னுடைய சொந்த சந்ததியை எழுப்பினார். When people, the family of Moses arranged for Moses, God fought with them. மோசேக்கு விரோதமாக அந்த குடும்பம் எழும்போது கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் தானே கவலைப்பட வேண்டியதில்லை. If you are faithful, நீ உண்மையோடு இருப்பாய்ன்னு சொன்னார். If you are righteous, நீதியோடு இருப்பாய்ன்னு சொன்னார். If you are holy, பரிசுத்தோடு இருப்பாய்ன்னு சொன்னார். Don't fear about anything. God will be with you. God will bless you. Not only that, the people, those who are cursing you, will be cursed by our Lord. தேவனோடு இருப்பார், தேவனை ஆசீர்வதிப்பார், தேவனை கனப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பார், உன்னை சபிக்கிறவனையோ சபிப்பார். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் எவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். தேவனுடைய பிள்ளையே, the people those who are cursing us will be cursed. யாரெல்லாம் நம்மை சபிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சபிப்பார். If God wants to curse the people those who are cursing us, we have to be silent. நம்மை சபிக்கிறவர்களை தேவன் சபிக்கிறார் என்று சொன்னால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். One day, God went and sat front of the hill. And then from the morning, God was walking like anything. ஒரு நாள் காலையிலே நான் என்ன செய்தான், ஒரு மலைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டுதான். அமர்ந்து கொண்டு அந்த நாய் குறைக்க ஆரம்பித்தே கொண்டு நான் மலையை பார்த்தேன். Then he was silent. அதில் அமைதியாக இருந்தது. From morning to evening, the dog was barking like anything. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அது குறைத்து கொண்டே இருந்தது. Dog became tired and became silent. சோர்வடைந்து அது அமைதியாகி விட்டது. Then he said, "Hey, from morning to evening you are barking at me. What happened? Nothing has happened to me. But you got the pain. You got the tired." தேவனுடைய பிள்ளையே, மலை சொல்லுதா, காலை முதல் குறைத்துக் கொண்டிருந்தா, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, உனக்கு தான் சோர்வும் வலியும் வந்து விட்டது. When people are opposing us, when people are accusing us, when people are cursing us, we have to be silent. We have to go to the presence of God and kneel down before God and look unto God. ஜனங்கள் நம்மை எதிர்க்கும் பொழுது, ஜனங்கள் நம்மை ஏளனப்படுத்தும் பொழுது, ஜனங்கள் பரிகசிக்கும் பொழுது, ஜனங்கள் தானே சபிக்கும் பொழுது, நாம் என்ன செய்கிறோம்? அறை வீட்டுக்குள் சேர்ந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். When we look unto God, God will make us as a shining before. தேவனை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை பிரகாசம் உள்ள ஜனங்களாக மாற்றுவார். Hallelujah. Hallelujah. God never give fair and ever to us. God will not give fairness to us or any fair trade. God will make our faces shine without any cream, because Christ the Lord is on us. He showed His shine to us. தேவனுக்கு எந்த ஒரு கிரீமும் தேவையில்லை நம்மை அழகுபடுத்த. தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். The people those who are looking unto God, they will be shine. தேவனை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். Not only that, God will not put those people into shame. அந்த ஜனங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் நம்மை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். Hallelujah. Hallelujah. நம்மை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். Hallelujah. People came against Daniel. தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். What happened? The lions killed the people, those who came against Daniel. தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் அடித்து போட்டார். This is the day God is telling to you, I will be with you. தேவன் தன்னை சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். I am going to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். The people, those who are stopping your blessings, they will get punishment, but you will be blessed. Brother Jeremiah, உனக்கு வருவதை தடுக்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள். நானும் உன்னை திரும்ப நிலைக்கு கொண்டு வருவேன். தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். தேவன் மகத்துவராய் காணப்படுவார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. Hallelujah. Hey, without us, yet you will not get blessing. நாம் அல்லாமல்
சொல்லப்படாது. Some daughter-in-law sister, because of me only, my mother-in-law is living. சில மருமகர்கள் சொல்லுவாங்க, எங்களால் தான் என் மாமியார் வாழ்கிறார். So mother-in-law say, because of me only my daughter-in-law, என்னால் தான் என் மருமகள் இருக்கிறார் சொல்லி. அல்ல, God provides, God helps, God makes, God makes you as a winning people. தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் கனப்படுத்துகிறார், தேவன் நன்மைப்படுத்துகிறார், தேவன் உன்னை வெற்றியின் மகளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் வம்சம் எல்லாம் ஒன்றிலிருந்து ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? பீட்டர் வாஸ் a man of fishing. பேதுரு மீன் பிடித்துக் கொள்கிறார் காணப்பட்டார். Luke was a doctor. Paul sat under there. Very brilliant man to get knowledge like Socrates. தேவன் மீன் பிடிக்கிறவனை தெரிந்து கொண்டார், மருத்துவரையும் தெரிந்து கொண்டார், கமலியின் பாதத்தில் அமர்ந்து கற்றவனை தெரிந்து கொண்டார். God needs all. தேவனுக்கு அனைவரும் தேவை. If you are ready to give your life, God can use you as a blessed one. Not only that, God will use you to bless the nation also. தேவனுக்கு தேவை மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களும், தேவனுக்கு தேவை வைத்தியர்களும், தேவனுக்கு தேவை கமாலியின் பாதத்தில் கற்றவரும், தேவனுக்கு அனைவருக்கும் தேவை. நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மை மாற்றமல்ல, நம்மை கொண்டுதான் பூமியை ஆசீர்வதிப்பார். Hallelujah. In September month we are going to see so many deaths. இந்த மாதத்தில் இன்னும் அநேக மரணங்களை நாம் காண போகிறோம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. We are going to see the death. Last year there was a convention happened in WMM. கடந்த ஆண்டு WMM உள்ள ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. So many leaders are sitting on the altar. மேடையிலே அநேக ஊழியர்கள் அமர்ந்து கொண்டார்கள். Next to me there was a man who was a translator for the English grammar. எனக்கு அருகாமையில் ஒருவர் இருந்து கொண்டார், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். God told me, coming WMM convention, before that there will be one death, one leader will die. அவருக்கு நான் சொல்லுவேன், அவர் தேவனோடு பேசும்போது அவர் கேட்கிறார், என்னையா ஒரு மாதிரி வச்சு அப்போ சொன்னேன், God told me there will be a man die before the convention of WMM. That is a leader. Yes, 2 days before, Albert, Reverend Albert pastor from Tirupattur died. When he died, immediately call came from that man. Pastor, what you said it happened. That I must say, I have not said anything as my own. நான் எதையும் சுயமாக சொல்லவில்லை. If I speak anything as my own, it will not happen. God will curse me. எதையாவது நான் சுயமாக சொன்னேன்னு சொன்னால் நடக்காது, தேவன் என்னை சபிப்பார். What God revealed to me, I am telling. தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை சொன்னேன் சொன்னேன். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் செய்வதாக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, CMC சேர்மன் ஒருத்தர் இருக்கிறார், பெனி. அவருடைய பெனி his wife and son got corona. While they are going to CMC, they called me. I said, Pastor, you are going to come back within 3 days. God is going to heal the whole family. God healed the family. When I was preaching in the YouTube, he saw I don't have a good pen. Immediately, what he did, இரண்டு மார்க்கெட் பண்ணி கொடுத்து வச்சுட்டாரு. இனிமேட்டு நீ பிரசங்கிக்கும் போது என் பெண் தான் இருக்கணும், அதை தொலைக்கவே கூடாதுன்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, while I was praying, God told me to tell another pastor. God came from London. They spent already 7 lakhs. 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டாங்க. He was telling, please pray for him.
When I pray, my God told me, within 5 minutes, you will get a call, you will die. எடுத்துக்கொண்டார். ஈரோடு ஆம்பூரில் அநேக ஊழியக்காரர்கள் மறைப்பார்னு சொன்னேன். பாவம் என் நண்பர் தேவகுமார் அவர்கள் மறைந்திருக்கிறார். ஆண்டவர் பேரை சொல்லித்தரனா நான் அவருக்காக ஜெபிச்சாது இருந்திருந்தேன். When I was praying last month, I said, so many pastors will die. Devakumar from Amburi is that. He is my friend. But what to do? What God does, I have to tell. ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பார், சபிக்கிறவரை சபிப்பார். The man who blesses, he will be blessed. The man who curses, he will be cursed. Not only that, through you, one nation will be blessed. உங்களால் தான் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமான ஜனங்கள் அல்ல. The people those who are listening to the word, please raise your hands and thank God. You are not ordinary word. You are separated word. You are anointed word. You are peculiar people. You are special people. You are blessed people. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ சாதாரணமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கனப்படுத்தப்படுகிற ஜனம், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஜனம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து வேதம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து, God is going to bless you. அது மாத்திரமல்ல, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will make your name will be great. Hallelujah. Today, morning you are telling, I am the least one. எக்காவது சொல்கிறாயா, நான் தான் தள்ளப்பட்டவன் என்று சொல்லி, நான் தான் கடைசியானவன் என்று சொல்லி. My God tells you, தேவன் சொல்கிறார், God is going to make your name great. உன் நாமத்தை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெருமைப்படுத்த போகிறார். உன்னை வெட்கப்படுத்தணும் சரி, இந்த கூட்டமும் வெட்கப்பட்டு போகிறோம். அந்த குடும்பம் கால்களின் கீழாக வர நினைப்பார். என் தேவன் சாதாரணமானவர் அல்ல. என் தேவன் சாதாரணமானவர் அல்ல. God is going to make you as a great. Yes, the family, those who are against you now, they will come and beg before you. Yes, கர்த்தர் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தானே கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு காணப்படுவோமா? தேவ ஜனமாய் இருக்கிற நாம் தானே கர்த்தரோடு இருக்கிறாய் காணப்படுவோமா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் 12:1 சொல்கிறது, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. We should not have lust of eyes, lust of the flesh, pride of the life in our life. If we had those things, God will not bless. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நம் வாழ்வில் இருக்கக்கூடாது. கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவைகளை விட்டு புறப்பட்டு வா. You please come out from the lust of the eyes. You please come out from the lust of the flesh. You please come out from the pride of the life. If we come out from those things, if we look unto God alone, God will make us as a blessed one. இவைகளை விட்டு நாம் கர்த்தருக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவன் நல்லவர், உன் தேவன் மாறாதவர், உன் தேவன் நித்திய. Your God is so good. Your God is great. Your God is blessed one. He is going to bless you. அவரை ஆசீர்வதிக்க போகிறார். This is the time. Please check ourselves. நம்மை நாமே பரிசுத்தத்திற்கு நேரமாய் காண வேண்டும். Are we faithful to God? தேவனுக்கு முன்பாக உண்மையோடு இருக்கிறோமா? Are we righteous people? நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? Are we holy people? நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோமா? What Bible says, I will bless the people those are blessing you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். Don't worry.
உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The people those who are cursing you, they will be cursed by Lord. அவர்கள் சபிக்கலாம், ஆனால் உங்களை சபிக்கிறவர்களை they may curse you, but the people those who are cursing you, you can't, you will not. Our God, our Creator, our Master will curse. நாமல்ல, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர், நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் சபிக்கிறவராய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, பூமியில் வம்சமெல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் வம்சமெல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நாம் இடியமாக இருக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக இருக்கட்டுமானவரே. I want to be Lord vessel of blessing other Lord. I want to be blessed vessel Lord. நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காணப்பட வேண்டும். I want to become a blessing vessel also. நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். Our loving Father, we thank thee, Lord. We thank you, Lord, we praise thee, Master. After 5 years, Master, we gathered here to worship you and magnify you, Master. 5 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் உங்களை கனப்படுத்த மகிமைப்படுத்த உயர்ந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Thank thee, God, for the word of God. அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. God the Father, according to the word, Master, I bless your people, Master. வேதவாக்கின் பிரமா உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. In this whole month, God may face problems, God may see death, Master, but our people, the church people, will not see any more death. Church people will not get any more disease also. God, you are going to be the healer of our church, Master. You are going to be the healer of our church, Master. You are carrying our church, Master. எங்கள் சபையின் ஆண்டவராக, எங்கள் சபையின் பரிகாரியாக, எங்கள் சபையின் பாதுகாக்க எடுத்துக்கிறார்கள் சொல்கிறோம். சபை மரணத்தை காணாது அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Bless everyone, Master. Bless the people who will not come to church. If there are any pain and sickness, deliver them also, heal them. சபை குராதிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு பெரியவர்களுக்கு விருப்பவர்களை ஆசீர்வதிப்பீராக. If anyone purposely neglects, you please deal with the Master. அன்றைய பிரச்சனைகளோடு நடைபெறும்படி கேட்கிறோம். Help us come in service. அன்றைய ஆராதனை ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. Jesus name.